ஒரு வழியாக சூப்பர் 8 இன்றைக்கி ஆரம்பிக்க போது பலரும் சொல்கிறது இன்னிலேருந்து தான் வேர்ல்டு கப்பே உண்மையாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகிறது இன்றைக்கி தான். ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா USA vs சவுத் ஆஃப்ரிக்கா. ரெண்டு டீமுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் முதல் முறையாக போட்டி போடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டாட்ஸ் அப்படி இப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு டீம் ஆட போகுது. ரெண்டு டீமே முக்கியமான பார்க்குறது பவுலர்ஸ் தான். இந்த பக்கம் USA சைடு சௌரப் இருக்கார், நல்லா போலிங் போடுவார். இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கட்டும், சூப்பராக போலிங் போட்டார். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் இருக்கவே இருக்கார் நார்த்தி. இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். பலரும் சொல்வது USA பிச்சு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு. அந்த மேஜிக் இனி வெஸ்ட் இண்டீஸில் வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியல. இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். மேலும் USAவோட கேப்டன் மொனாங் பட்டேல் திரும்பி வந்துட்டார். அவர் ஷோல்டர் இன்ஜுரினால போன மேட்ச் ஆடலை, இப்போ ரெடி ஆகிட்டார், அவர் வந்துட்டார். அவர் வரதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் முக்கியமாக USAவோட ஒரு கீ ஸ்பின்னர், பேர் எனக்கு சொல்ல தெரியல, இந்த பேர் இங்கே போட்டுறேன். இவர் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாகவே 3 விக்கெட் எடுத்தார், 30 ரன் கொடுத்து. ஸோ அவரு தேவைப்படுவார், ஸ்பின்னர் தேவைப்படுவார்னு அவரையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கேட்க வேணாம், எல்லா மேட்சும் ஜெயிச்சு கெத்தாக நின்றுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் வராங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரும் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு உதவும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் மனசு சொல்லுது USA ஜெயிக்கணும்னு, ஆனால் மூளை சொல்லுது சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஜெயிக்கும்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.